வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடங்காம ஆட்டம் போட்டு அடாவடியா அலப்பற பண்ண அதிரடியான அனிமல் சம்பவங்களை தான். காடுகள்லயும் காண கிடைக்காத கண்டமான காமெடி விலங்குகளையும் தாறுமாறா சம்பவம் பண்ண தண்டமான சிரிப்பு மிருகங்களையும் ஒன்னு சேர்த்து காட்ட போறோம். ஒன்னா ஓட்ட போறோம். அப்பிராணி விலங்குகள்ல இருந்து அடப்பாவி பிராணிகள் வரைக்கும் அடுக்கி வச்சதை எடுத்து காட்டுங்கிறதுனால இன்ட்ரோ போடியா எடிட்டர். அங்க சுருட்டி வச்சு சொருகும் போது அதுவும் ஒரு அண்ணியன். ஐயோ அனுமானே, யார் இந்த வாணி எப்படி தட்டி விட்டது? ஐயோ யார் வந்து வாங்கலே? என்னப்பா புசிக்குமாரு, சோகமா இருக்கியா? ஆமா ப்ரோ, எலிய துரத்திட்டு பறவைய புடிச்சிட்டு என்ன வாழ்க்கை இது? ஒரு சுவாரஸ்யம். அது இல்லப்பா, கொஞ்சம் ஓரமா இருக்கியா? அது நான் படுக்கிற இடம். என்ன தைரியம் இருந்தா மில்க் ஷேக் கேப்பேன். இல்ல தெரியாது, அதுவும் பட்டர் காய்ச்சி பிளேவர்ல. இல்ல கிடைக்குமோன்னு தானே. எல்லாம் பத்திரமா ஜாக்கிரதையா குளிக்கணும். சொன்னல பத்திரமா ஜாக்கிரதையா. பின்னாடி திரும்பி உட்கார்ந்து இருக்கும் போது தெரிய வேணாம். வயிறு வேற சரியில்ல. பெண்மணிகள் ஏமா நைனா என்ன ஆர்டிஸ்டா இல்ல பெயிண்டிங்க பெத்து விட்டு இருக்காரு? எவ்வளவு சிரமப்படுறாங்க. வெடிச்சிரும் தெரிய வேணாம். வாசனை புதுசா இருக்கு, பார்த்தா பயங்கரமா. அண்ணன் தான் சின்ன குயில். சூட்ட குருவி குறுக்கு குறுக்கு வருது. ஒன்ஸ் மார் போயிடலாமா? சூட்ட குருவி நாளைக்கு ஷூட் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதான் ஓனர் வம்பளுக்குது. பெரிய வெண்ணெய் ஒரு பாத்தீங்களா? பல்லு படாம பாத்துக்கோங்க. என்னடா பண்ணும் ஊன் மட்டும் சொல்லுங்க. சின்ன பையன் தானே. அப்பா ஏப்பா நீ போயிட்டு அடுத்த கிங் நான் தானே. ஆமா மகனே, இந்த காடு இந்த ராஜாங்கம் எல்லாமே உன் கண்ட்ரோல். எப்ப நான் சாவேன்? அவன் மாறு வேஷத்துல பூந்தான். அதாவது உணவு கட்டுப்பாட்டு துறை அதிகாரி அனில் கரடி வந்திருக்கேன். குடுக்கற சாப்பாடுலாம் நல்லா குவாலிட்டியா இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வந்தேன். கொஞ்சம் சாம்பிள் எடுத்து சாப்பிட்டு மாஸ்க் போட்டிருக்க போதே தெரிய வேணாம். ஆண்டாண்டு காலமா ஐ ப்ராப்ளம். அங்க தூர பார்வை தெரியாம அசிங்கமா போச்சு, கிட்ட பார்வை தெரியாம மட்டமா போச்சு. ரொம்ப சங்கட்டமா அங்க இருக்கோம். இப்ப எதுவுமே தெரியல. கோவம் வரும்ல, தெரப்பி அடிப்பான்ல. பொறுமை அடக்க ஒரு நாள் வரும். ஒரு நிமிஷம். அன்னைக்கே வந்துருச்சு. அண்ணன் ஆடிக்கிட்டு இருக்கும் போது அவன் வண்டியில ஓடிட்டு இருந்தது. கோல்டன் மாடு கொம்ப பிடிச்ச ஆடு. முட்டி கொள்ளலாமா குட்டி கொள்ளலாமா? சப்ஸ்கிரைப் அழுத்தாமைய மணி சத்தம். ஓஹோ எத்தனை ஆளு நாளைக்கு சத்தானா பாலு உனக்கு ஸ்பாட்லயே பாடு. அங்க குறுப்புல டூப்பு. இங்கதான் நேரத்துக்கு சோறு போடுவீங்களாம். விட்டுருனா இது போதுமா? அந்த சம்பவம் என் மனசுல நீங்காத காயத்தை கொடுத்தது. வலிய போக்க பழி வாங்கியே தீரணும். 569 569.1 அடுத்த ஜெனரேஷன் ரெடி பண்ண. இன்னும் வெறும் 30 கிலோமீட்டர் தான். நாள் வந்தது. அது வேற போன ப்ரோ. அங்க செட்டில ஒண்ணு சேடா இருந்தது. என்ன பார்த்தாலே எல்லாருக்கும் அலங்காரமா தெரியுது போல. என் தலையிலேயே ஏறி யாரா அப்படி பண்றது? கேக்குறான்ல. பிளமிங்கோனாலே அழகான பறவை, யூனிக்கான பறவை, தெளிவான. ஐயா கழுத்து வளைஞ்சு வச்சு. கழுத்தே அப்படித்தான். புளிச்ச தண்ணி உடம்புக்கு நல்லது. அப்படியா? அஃபெக்ட் ஆயிருச்சு. அங்க அருகில இருந்தவனுக்கு ஆறுதல் சொல்ல அவன் கிடைக்க மாட்டா. என் ஜோடிக்கு கிடைக்கவே மாட்டா. அவ கிடக்குற ப்ரோ. ஆத்தாடி நாம ஒன்னா இருப்போம். தக்காளி தள்ளு நீ. பல்ட்டி அடிக்கிறது திருப்பி அடிக்காதா? தக்காளி எட்டி குதிச்சு குட்டிக்காரன் அடிக்க சொல்ற. அதுவும் கயிறு மேல நடக்கும் போது நீ தானே அடிக்கணும். அடிக்கிறேன். செப்பு சாப்பிட்டு பாக்கணும்ல. கட்டடத்துக்கார் இன்னைக்கு என்ன டிஷ்? எலுமிச்சை ரொட்டி. அரோமா அருமையா இருக்கு, வாசனை ஆளை இழுக்கு. இருங்க ஒரு 2 நாள் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். அந்த மந்திர பள்ளியில படிக்கும் போது சில தந்திரங்களை கத்துக்கிட்டேன். தொடப்ப குச்சியில பறக்க முடியும். வின்காடியம் லெவியோஸ்டா தூக்கி கொண்டு வெளியே போட்டா. அந்த மாஸ்க் மாட்டிக்காதேன்னு சொன்னேன்ல. நீதிதான் எனக்கு முக்கியம். நான் தான் கேட்மேன். அவன் டயட்ல இருக்கான். என்னடா சாப்பிடுற? வெயிட்ட குறைக்கணும். ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் தான். நீ என்ன சாப்பிடுற? அது ஸ்டார்டருக்கு டொமேட்டோ சூப்பு, அப்புறம் சுட சுட பிரியாணி, சைடுக்கு தந்தூரி, எண்டுல பாயாசம் குடிக்கலாமா ஐஸ்கிரீமோட குடிக்கலாமா? ரசத்தை வாங்கி குடி. பசிக்கும்ல. ஒர்க் அவுட்டுக்கு பார்ட்னர் இல்லைன்னா என்ன? ஒரு மாற்று தெரியுமா? 6 பேக் வைக்கணும்னா உச்ச முட்டை சாப்பிடணுமே. ஊசி ஓட்டா பாடி பில்டர் சொன்னாரு. வெறுப்பேத்தன என்ன பண்றது? காலையிலயா பயிற்சி கியற்சின்னு
டேய் இவனால மூவ் பண்ண முடியலடா. சுலோவா இருக்குடா தக்காளி. வெற்றி கோட்ல பாக்குறேன்டா வெண்ணைகளா. அது குச்சி கூட்டாளி. நல்லா இருக்கு. எங்க இருந்து எடுத்த? நான் குறுக்கு சந்தில ஒரு மரத்துக்கடியில ஆண்டா அங்க காவால இருந்து நினைச்சேன்டா. பெரிய மனுஷன் இருக்கும்போது ஏடா ஊர்ல பெரிய தலைகட்டு என்ன சாத்தி உள்ள விட்டு என்னப்பா பிரச்சனை? ஆத்தாடி, அம்மா, யாராத்தாலே ஆயிருந்தாள் பதறிட்டார். யாராவது என்னன்னு பாருங்கப்பா. மாநாடு போகணும். 2 நாள் லீவு வேணும். கொடுக்க முடியாது. அப்படியா? வேலைய வேணாம். மரண மாசு. அண்ணன் வாங்கி கடிக்கிற இடத்துல வட்டம் அடிச்சது. ஃபர்ஸ்ட் போயிட்டேன். சீரகம் இருக்கு, மிளகு இருக்கு. தவிட்டு போயிடுச்சு. கொக்கரிக்கிறவைய கூலி பேச நேத்து KFCக்கு போறோம்ட்ட கோழிக்கு குடும்பம் இருக்கு மனசுல வச்சுக்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் அதான் ஃபேமிலி பக்கெட் வாங்க போறேன்னு சொல்றேன். 67வது கீழ போகவா? ஆமா பிரேக்கிங்கப்பா. எப்படி வீலிங்க? அங்க மடக்கு மடக்குன்னு குடிக்க அண்ணன் பூந்தார் குறுக்க. நல்ல பொண்ணுங்க ஓனரோட சேர்ந்து சாப்பிடும். அப்படி இல்ல. முட்டைக்கோசு. உள்ள வீசு. எப்படி வீசு? கேட்ச் எப்படி? பெரிய ஆள்டா நீ. சமையலுக்கு முக்கியம் சூடா இருக்கான்னு பாக்குறது. பொறுமையா துணிய வச்சு கை வச்சாலும் ரெடி ஆயிடுச்சு. அங்க அவசரமா போகும்போது ஆர்ப்பரிக்க பசு உயிர் போகுது, சாப்பிடுற நேரம் ஆகுது, வேட்டையாட போய்கிட்டு இருக்க, பொதுமக்கள் வேற குறுக்க. ஒரு நிமிஷம், உங்களையே வேட்டையாடலாம்ல? அவன் ஆயுதமே வாயுதேன். ரெண்டறிவு பறவை துண்டு துண்டா போயிடுவேன். கிட்ட வந்த வெட்டு கன்ஃபார்ம். சிட்டுக்குருவி ஏன்னா அழிஞ்சதுலயே என் பங்கு அதிகம். வாயுதேன். அவருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பதட்டம். மேனேஜரா அந்த எல்லாரும் கடிப்பானே. வாங்க மிஸ்டர் சக்கரை. 2 நிமிஷம் 15 செகண்ட் ஆச்சு உன்னை கூப்பிட்டு. ஏன் இப்படி லேட்டு? பணம் முழங்குற இடத்துல ஒரே பரபரப்பு. செக்யூரிட்டி உடனே வாங்க. ஏதோ வாட்டர் லோன் இருக்குன்னாங்க. கேஸா செக்கா? அது தண்ணி டேங்குக்குள்ளேயே பெட்ரோல் எடுக்கும். ஹபிபி கம் டு தண்ணி தொட்டி. சேட்டிங் வேணியா. என்ன ப்ரோ அப்படி பாக்குறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தக்காளி கவுண்டிங்ல 2 முட்டை கம்மியா இருக்கு. எதுக்கு எண்ணி பாக்குறீங்க? பெரிய ஆளுக்கு ஒரு மரியாதை இல்லையாமா? வெள்ளையும் சொல்லையுமா உட்கார்ந்து இருக்கும் போது என்ன வார்த்தை பேசுற நீ? அர்த்தம் தெரியாம அசிங்கமா பேசாத. அண்ணன் மும்மரமா நோக்கிட்டு இருக்கும் போது ப்ரோ ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஜாபை பத்தி சொல்றேன். முதல்ல நீங்க ஒரு 5000 ரூபாய் கட்டணும். போடாங்க. அவன் வைப்பு தெரிஞ்ச பையன். ஐஸ்கிரீம் கிட்டான குனிகாண்டா. என்னையா வாட்டுது? ஓயிஷிசாம தோதகே நிகிட்டா. தக்காளி அங்கிட்டு போயிரு. ஐஸ்கிரீம் மட இஷி ஆஸ்தே. அடுத்து பாடாத மூடு. யக்கு ஹியெட்டே ஹியா. எரிச்சலாவது ஓடு. ஐஸ்கிரீம் மச்சாவா இருக்கு. போடே, 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 போடே. அங்க குடும்பத்துல உன்ன காட்ட நம்ம குடும்பத்துல புதுசா சேர போறேன். இவன் உனக்கு தம்பி மாதிரி. பாக்க தந்தூரி மாதிரி. இவன் நம்மள ஒருத்தன் சொந்தத்துல சேர்த்துக்கணும். வேணா சோத்துல சத்திக்கிறேன். இவனை நீ பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பாத்துறோம். சிறுவன் சிக்குமா மேலு. எப்படிக்காவா? நாய் நம்ம கண்ட்ரோலு. அது ஆல்பா மேலு. எல்லாமே போன்ல இருக்குல்ல. டிஜிட்டல் உலகத்துல தேடி அலைவாங்களா? அதானே. அது முதலாளி வர டைம். உக்காந்து அடி பார்க்கலாம் அளந்து வச்சு கயிறு பின்னாமே கிடக்கு. இந்த பக்கம் ப்ரோ. வேலை எப்படி போகுது? சும்மா கள்ளன்னு போகுது. அந்த பயவுல பின்னாடி பார்க்கல. பொறுமையா சாப்பிடுங்க ப்ரோ, விக்கிக்காம. ஏன் ப்ரோ? அது என்னோட சாப்பாடுல வந்துடுறானுங்க. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. ஓடாம போன கடிகாரம் அதோட உயிர் பிரிஞ்ச நேரத்தை காட்டும். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. முடிச்ச வேலையும் போர் அடிச்சு போச்சுன்னா நானே எவ்வளவு நாள் தான் எகிரி எகிரி குதிக்கிறது. ஜூக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் வைடா. கை வேற பிஸியா இருக்கு.